4 விஷயம் பார்த்தோம் இல்லையா? முதல்ல பார்வை, அடுத்து பலன், அடுத்து பாவம், கடைசியில் பரிதாபம். ஆனால் அந்த பரிதாபத்திலே ஆண்டவர் எதை செய்தார் என்றால் ஒரு பரிகாரத்தை, பெலிஸ்தரை அவர் அதிகமாய் அங்கே அழித்து போட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அழிவிலும் வேலண்டைன் ஃப்ரெண்ட்ஸ்கா அப்படின்னு ஒருத்தர், வேலண்டைன் ஃப்ரெண்ட்ஸ்கா, ஒரு சின்ன பையன், 20 வயது வாலிபன். அந்த 20 வயது வாலிபன் உக்ரைன் தேசத்தில் அவர் என்னன்னா சின்ன வயசுலேருந்து அவருக்கு நிறைய இந்த ஆராய்ச்சியில் அவருக்கு அதிகமான ஈடுபாடு. அப்போது இந்த மரங்களையெல்லாம் வெட்டி காகிதமாக மாற்றுகிறார்களே என்று அதை யோசித்து உதிர்ந்த இலைகளிலும் காகிதத்தை உருவாக்கலாம் என்று கண்டுபிடித்த ஒரு வாலிபன் வேலண்டைன் ஃப்ரெஸ்கா. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு உலகத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய சாம்சங் போன்ற மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அட்டைப்பெட்டி அவர் தயாரிக்கிற கம்பெனியில் தான் வாங்குகிறாங்க. சின்ன வயசில் பார்த்தது அவர் கண்டுபிடிப்பு இன்றைக்கு உலகம் பூரா சென்று அதில் அவர் என்ன பேர் வச்சாருன்னா ரீலீஃப். அந்த கம்பெனிக்கு பேர் என்னது? ரீலீஃப். ரிலீஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிலீஃபும் ஒன்று தான். ரீலீஃப்னா என்ன? இலையை மறுபடியும் அதை என்ன பண்ணுறாரு? பயனுள்ளதாக மாற்றுகிறார். உதிர்ந்து போன இலை அது ரீலீஃபாக மாறுகிறது. அந்த ரீலீஃப் என்கின்ற கம்பெனி இன்னைக்கு உலகம் முழுவதும் அநேக ஒரு மரத்தில் 1 டன் A4 ஷீட் பேப்பர் உருவாக்கலாம் என்று கண்டுபிடித்தார்கள். அவ்வளவு இலைகள் உதிர ஒவ்வொரு இலைகளையும் வைத்து அவர் இந்த அன்யூசபிள் ஃபாலன் லீவ்ஸ் அதை வச்சு இன்றைக்கு அவர் கண்டுபிடித்தார். கர்த்தர் அழிவிலும் அவருடைய சித்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. உதிர்ந்து போன சிம்சோனை கொண்டு அநேக அற்புதத்தை ஆண்டவர் செய்து காட்டினார். கர்த்தரும் அதுபோல தான். அந்த வேலண்டைன் ஃப்ரெஸ்கா எந்த நேரத்திலும் அந்த கடைசி துதி என்னாச்சு? கர்த்தரே, ஆண்டவரே, தேவனே அப்படின்னு ஒரு கடைசி நேரத்தில் ஒரு வர்ஷிப். அந்த வர்ஷிப் அண்ட் ப்ரேயர் தான் என்ன பண்ணுச்சு? அவரை காப்பாற்றியது என்றால் மகிமைக்குள்ளாக கொண்டு சென்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. சிம்சோனின் மரணத்தை காட்டிலும், சிம்சோனுடைய அழிவை காட்டிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா.